₹1000 தானே இருக்கு. இப்ப ₹1000 தானே குடுக்கறேன். எவ்வளவோ கேட்டானா 3 டியூப்ல இப்ப பாரு வலிக்கும். அநியாயத்துக்கு தாண்டி அவங்க ஏத்திர காசு நம்ம கிட்ட கூட வாங்கிப்பாங்க. ஹாய், ஏம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எடுத்தாக்கிலே வர்றீங்களே என் ஃப்ரெண்டு. என்ன பண்றிய? சாப்பிட்டீங்களாண்ணா? பிள்ளைகளான ஒன்றுதுங்க சாப்பிட்டுட்டா சாப்பிட்டேங்க, இல்லாட்டி இல்லைங்க. அது என்ன ஊனாண்ணே எல்லாத்துக்கும்வா? ப்ரூஃப்ல வராதையா? சும்மா வந்து போட்டு வைப்போமே, ரொம்ப நாள் ஆச்சே. கொஞ்சம் லைவ் போகிறதுக்கு இப்போ எப்படி திட்டுவாங்க போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு தைரியத்தில் போட்டுக்கிருக்கேன். ப்ரூஃப்ல லேட்டாக தானே வருது. எனக்கு காலையில் கூப்பிட்டுக்குங்கன்னா நான் எப்படி வர முடியும்? காலையில் தான் நான் வேலைக்கு போயிட்டேனே. நெட் ஆஃப் பண்ணி வேற இருக்கும். வந்ததா வந்து லைக் பண்ணிட்டு போ. தம்பி எழுதிட்டியா? தம்பி எழுதிட்டியாப்பா? ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுடி. கொண்டு வந்துட்டேன், கொல்ல போறேன். வேலை பார்க்காம செல்ல இறங்கிட்டியான். கோச்சிட்டே இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் எங்கே? மை ஹஸ்பண்ட். அது அஸ்மித். மை ஹஸ்பண்ட். அது நீ கொஞ்சம் இதா இருக்கா, சீன் போடுறா. ஒன்னும் இல்லப்பா. ஒருத்தர் எந்த சவுண்ட் வந்தாலும் அவங்க இது பத்தியா ஒரு பொருள் உருப்படியா வாங்கிட்டு வர முடியாது. அது வாசமா இருக்கும். குழம்புக்கு போய் இந்த கருவாடை இருந்துச்சுன்னா இந்த குழம்புக்கு வாடை என்னன்னு கூட தெரியாது. இது வறுத்து சாப்பிடுறது ஒண்ணும் தெரியாது. வாய் பேச்சு மட்டும்தான். கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு. அஸ்மத்து பேசுவா, உன்னதான் கேட்டா. அவதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஹாய். அவன் வந்து யார்கிட்டயோ பேசுறாங்க, இருங்க பேசி பழகட்டும். பாய். வீட்டுக்காரருக்கும் நல்ல பிள்ளை மாதிரி வந்து சம்பர்றா வா அப்படின்னு கூட்டிட்டு போகுது. இப்ப என்னையா வாங்கிட்டு வரல என்ன? அப்புறம் இது என்ன? இது வந்து வறுக்கிறது இல்ல. என்னவோ பண்ணுங்க, சும்மா வேஸ்டடி. நம்ம சொல்றதே கேட்கறது இல்லை. நம்ம ஒன்று வாங்கிட்டு வரோம்னா அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க என்னமோ சமையல் மாஸ்டர் மாதிரி இதே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் 4 பொடி வாங்கிட்டு வந்து அறுவாடு போச்சு. இப்போ அப்பிக்கு ஒரு சவுண்டு கேட்டக்கூடாது. எங்க அப்பி